பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆக்கிரமிப்புகளை அகற்ற தடை விதிக்க கோரி நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் பணிகளானது தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்குவார்பாளையம் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்பகுதி மக்கள் நீதிமன்றத்தை நாட உள்ளதால் இந்த பணியானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. முன்னதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். சுதாகர், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கும்படிப்புடி அடுத்த ஈகுவார்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட மேல்பாக்கம் கிராமத்தை பழங்குடி மற்றும் ஆதி திராவிடர் உள்ளிட்ட பல சமூகத்தை சார்ந்த 66 குடும்பங்கள் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கடந்த 70 ஆண்டு காலமாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக தனிநபர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்பட்டு இருந்தால் அதனை ஆய்வு செய்து வீடுகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவின் பேரில் இன்று வீடுகளை இடித்து அகற்றுவதற்காக 10க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக மாவட்ட வருவாய்த்துறையினர் 200க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றுவதற்காக அங்கு வந்ததால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனை அறிந்து அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தை குத்தகைக்கு விட கோரியும், அப்படி இல்லை என்றால் இந்த இடத்திற்கு பதிலாக மாற்று இடம் வழங்க கோரியும் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கைகளை அரசு அதிகாரிகள் ஏற்க மறுத்ததால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்ற விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களோடு சேர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களும் புத்தகங்களை ஏந்தி சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பாக ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தரதரவனை இழுத்துக் கொண்டு குண்டுக்கட்டையாக கைது செய்ததால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவியது. இருந்த போதிலும் தற்போது வீடுகள் இடிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் முதற்கட்டமாக மின் இணைப்புகள் துண்டித்து ஜேசிபி இயந்திரம் மூலமாக வீடுகளை அகற்றும் பணியானது நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த பகுதி மக்கள் நீதிமன்றத்தை நாடி இருப்பதன் காரணமாக தற்போது வீடுகள் இடிக்கும் பணியானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதாகர்.